ஒரு நகரத்தில் ராமு, சோமு என்று 2 பேர் இருந்தனர். அவர்கள் பள்ளியில் படிக்கும் போதே நல்ல நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் இருவரும் படிப்பிலும் சரி, அறிவிலும் சரி நல்ல கெட்டிக்காரர்கள். அவர்கள் இருவருக்கும் மேற்படிப்பிற்காக கல்லூரியில் சேர்ந்தனர். அங்கு நன்றாக படித்து வந்த இருவரும் சந்தோஷமாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்களின் நன்னடத்தையை பார்த்த அந்த கல்லூரியில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவருக்கு இவர்கள் மீது மரியாதையும் அன்பும் இருந்தது. நாட்கள் கடந்து கொண்டே சென்றது. இருவரும் கல்லூரி படிப்பை முடித்து வெளியே வந்தனர். அவர்கள் தங்கியிருக்கும் மென்சனுக்கு அந்த கல்லூரி ஆசிரியர் வந்திருந்தார். அவர்களின் அறையின் அருகே வந்து ராமு, சோமு என்று கதவை தட்டினார். ராமு உடனே வந்து கதவை திறந்து பார்த்தான். ராமுவிற்கு மகிழ்ச்சி. டேய் சோமு, இங்கே வாடா, யார் வந்திருக்காங்க பார் என்று கூப்பிட்டான் ராமு. உடனே சோமு வந்து பார்த்தான். மகிழ்ச்சியில் இருவருக்கும் தலைகால் புரியவில்லை. நன்றாக தன்னுடைய ஆசிரியரை கௌரவித்தனர். அப்பொழுது அந்த ஆசிரியர் ராமுவிடமும் சோமுவிடமும், உங்களுக்கு எதுவும் வேலை அமைந்து விட்டதா என்று அந்த ஆசிரியர் கேட்டார். இல்லை ஐயா என்று இருவரும் கூறினார். சரி, எனக்கு தெரிந்த ஒரு நிறுவனத்தில் கிளர்க்கு வேலை உள்ளது. நான் உங்களுக்காக அந்த நிறுவனத்தில் பேசுகிறேன் என்று தன் சட்டை பையிலிருந்து செல்போனை எடுத்து பேசினார். எதிர்முனையில் உள்ளவர், கிளர்க்கு வேலை ஒருவருக்கு மட்டுமே உள்ளது, ஆகையால் ஒருவரை மட்டும் அனுப்பி வையுங்கள் என்று கூறிவிட்டனர். என்ன செய்வது என்று தெரியாமல் ஆசிரியர் சிறிது நேரம் யோசித்து, சோமு, நீ நாளை காலை 9 மணியளவில் அந்த நிறுவனத்திற்கு செல். ராமு, நீ 11 மணியளவில் செல் என்று கூறினார் அந்த ஆசிரியர். சரி ஐயா, அப்படியே செய்கிறோம் என்று இருவரும் கூறினார். கொஞ்சம் நேரம் கழித்து ஆசிரியர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அன்றிரவு இருவரும் நல்ல முறையில் யோசித்து காலையில் இன்டர்வியூவான் செல்வதற்கு தயாரானார்கள். நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. மறுநாள் காலையில் தயாராக இருந்த சோமு நன்கு குளித்துவிட்டு நல்ல ஆடைகளை உடுத்திக்கொண்டு வெளியே வந்தான். சோமு வீட்டிற்கு முன்பு இருந்த சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாக மாறியிருந்தது. சென்ற வாரம் தோண்டிய பள்ளங்கள் அனைத்தும் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டது. இந்த வெள்ளத்தில் சென்றால் நம் ஆடைகளும் வீணாகிவிடும். ஆகையால் சற்று நேரம் கழித்து செல்லலாம். இது சாதாரண கிளார்க் வேலைதானே என்று மனதில் ஒரு பெரிதாக பொருட்படுத்தாமல் அந்த சாலையை கடப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சற்று நேரத்தில் சோமு தன் அறைக்குள் சென்று விட்டான். என்னடா சோமு, இன்டர்வியூக்கு போலையாடா என்று கேட்டான் ராமு. நேற்று பெய்ந்த கனமழையால் சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாக மாறிவிட்டது. ஆகையால் சிறிது நேரம் கழித்து செல்லலாம் என நினைத்து வந்துவிட்டேன் என சோமு கூறினான். என்னடா நீ, சரிவிடு என்று கூறி ராமு அங்கிருந்து சென்று விட்டான். சிறிது நேரத்தில் ராமுவின் நேரம் வந்துவிட்டது. அவனும் நல்ல முறையில் கிளம்பி வெளியே வந்தான். சற்றும் வெள்ளம் வடியவில்லை. சற்று யோசித்துக் கொண்டிருந்தான் ராமு. உடனே அவன் அங்கிருந்த சாலையின் ஓரத்தில் உள்ள கற்களிலும் நடைபாதைகளில் தென்பட்ட இடத்திலும் மெதுவாக நடத்து சாலையை ஒரு வழியாக கடந்து அந்த நிறுவனத்திற்கு தன்னுடைய ஆசிரியர் கூறிய டயத்திற்கு முன்பே வந்து சேர்ந்தான் ராமு. அங்குள்ள அதிகாரிகளிடம் நல்ல முறையில் பேசினான். அவனுக்கு அங்கு வேலையும் கிடைத்தது. சந்தோஷத்தில் தன்னுடைய ஆசிரியருக்கு செல்போன் மூலமாக நன்றியும் தெரிவித்தான். தனக்கு வேலை கிடைத்த சந்தோஷத்தில் தன் நண்பனான சோமுவிடம் சென்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தான். நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. நிறுவனத்தில் ராமுவுக்கு நல்ல மரியாதையும் அங்கு உள்ளவர்களிடம் அன்பும் கிடைத்தது. ஒரு நாள் அந்த நிறுவனத்தின் அதிகாரி ராமுவிடம் சென்று, ராமு, உன்னிடம் இருக்கும் நல்ல திறமையாலும் நற்குணமும் இருப்பதால் நம் நிறுவனத்தின் மேலதிகாரி உன்னை ப்ரொமோஷன் கொடுத்துள்ளார். ஆகையால் உன்னை அருகில் இருக்கும் ஊரில் நமது மற்றொரு நிறுவனத்தில் மனேஜர் பதவிக்கு மாற்றிவிட்டார். நீ நாளை காலை அந்த நிறுவனத்திற்கு செல்ல வேண்டும் என கூறி அங்கிருந்து கிளம்பிவிட்டார். தன்னுடைய நண்பனை விட்டு செல்ல மனமில்லாமல் தயக்கத்துடன் ஒத்துக்கொண்டான். மாலையில் வீடு திரும்பிய ராமு சோமுவிடம் தயக்கத்துடன் கூறினான். சந்தோஷத்துல, சோமு, நீ போடா ராமு, நல்ல வேலை கிடைத்துள்ளது உனக்கு. இதை விடாதே, நாம் மாதத்தில் ஒரு நாள் சந்தித்துக் கொள்ளலாம் என சோமு கூறினான். மறுநாள் காலையில் அந்த புதிய நிறுவனத்திற்கு சென்றான் ராமு. அங்கு பணிபுரிபவர்கள் அவனுக்கு நல்ல வரவேற்பும் மரியாதையும் கொடுத்தனர். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது. சோமு தனக்கு கிடைத்த ஏதோ ஒரு சிறிய வேலையை பார்த்து தன் வாழ்க்கையை ஓட்டினான். முயற்சி செய்ததால் ராமுவுக்கு நல்ல வேலையும் மற்றும் பதவியும் கிடைத்தது. எந்த முயற்சியும் செய்யாத சோமுவிற்கு டெலிவரி வேலைதான் கிடைத்தது. ஒரு நாள் வழியில் இருவரும் சந்தித்து பேசினர். என்னடா நண்பா, எப்படி இருக்கே
என்று இருவரும் விசாரித்துக் கொண்டனர். அப்பொழுது டேய் சோமு, நான் வேலை பார்க்கும் ஆபீஸ்ல டைப்ரைட்டர் வேலை காலியாக உள்ளது. ஆகையால் நீ நாளை காலை வாடா சோமு, உனக்கு வேலை நிச்சயம் உண்டு என்று கூறினான் ராமு. சந்தோஷத்தில் தன் நண்பனை கட்டிப்பிடித்து தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தினான் சோமு. அந்த நிறுவனத்தில் தனது பணியை தொடங்கினான் சோமு. இருவரும் நல்ல நண்பர்களாக மகிழ்ச்சியாக இருந்தனர். தனது சோம்பேறித்தனத்தை எண்ணி வருந்தினான். இனி இதுபோன்று எப்பொழுதும் நாம் இருக்கக்கூடாது என்று யோசித்தான் சோமு.